Hello friends, welcome back to our channel Litworm. UGC NET 2021க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக 15 இம்பார்ட்டன்ட் எலிஜிஸை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எலிஜின்றது ஒரு போயம் இல்லைனா ஒரு சாங், அதாவது நம்மளோட சாரோவை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற இல்லை லேமெண்ட் பண்ணுற விதமாக எழுதப்பட்ட ஒரு சாங் இல்லைனா ஒரு போயம், அதை தான் நம்ம எலிஜின்னுவோம். எலிஜிஸ் மோஸ்ட்டாகவே நம்மளுக்கு நெருங்கின உறவினரோ இல்லைனா நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம அடோர் பண்ணக்கூடிய யாரோ ஒருத்தவங்களோட இறப்பை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுறோம், நம்ம சாரஃபுல்லாக இருக்கோம், நம்ம லேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம போயமாவோ சாங்காவோ எலிஜியில் எழுதுவோம். ஸோ எலிஜிஸ் யார் யாருக்கெல்லாம் எழுதுவோம்? எலிஜி மோஸ்ட்டாகவே வந்து பர்சனல் இல்லைனா இம்பர்சனல் எலிஜிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பர்சனல் எலிஜிஸ் அப்படின்றது ஒரு ஆத்தர், அதாவது எலிஜி எழுதக்கூடியவருடைய ரொம்ப பர்சனல் ரிலேட்டிவ்ஸ், அவருக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, வேண்டப்பட்டவங்க, அவர் பர்சனல் லைஃப்பில் இன்வால்வ் ஆனவங்க, அவங்கள பற்றி, அவங்க டெத்தை பற்றி அவர் எழுதுகிற போயம், லேமெண்டேஷன் சாங், அதை தான் நம்ம பர்சனல் எலிஜி அப்படின்னு சொல்லுவோம். இம்பர்சனல் எலிஜி அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க, அதாவது எக்ஸாம்பிளுக்கு நம்ம அடோர் பண்ணுற ஒருத்தவங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பிரசிடென்ட், நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஹீரோ, அவங்களுடைய டெத்தை லேமெண்ட் பண்ணி எழுதுறது தான் வந்து நம்ம இம்பர்சனல் எலிஜி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நாம் 15 இம்பார்ட்டன்ட் எலிஜிஸை பார்க்கலாம். அடோனைஸ் 1821 பப்ளிஷ் ஆகிருக்கு. அடோனைஸ் எழுதினவர் PB ஷெல்லி அண்ட் இது ஜான் கீட்ஸோட டெத்துக்காக எழுதப்பட்ட ஒரு எலிஜி. ஆஸ்ட்ரோஃபில் 1908 பப்ளிஷ் ஆகிருக்கு அண்ட் இதை எட்மண்ட் ஸ்பென்சர் அவரோட ஃப்ரெண்டான சர் ஃபிலிப் சிட்னேயோடைய டெத்துக்காக மோன் பண்ணி இந்த எலிஜி எழுதியிருக்கார். இன் மெமோரியம் 1850 பப்ளிஷ் ஆகிருக்கு அண்ட் இதை ஆல்ஃப்ரெட் லார்ட் டெனிசன் ஆர்த்தர் ஹென்ரி ஹலாமோட டெத்துக்காக எழுதியிருக்காரு. தைரசிஸ் 1865 பப்ளிஷ் ஆகிருக்கு. இதை மேத்யூ அர்னால்ட் ஆர்த்தர் ஹக் கிளாவோடைய டெத்துக்காக எழுதியிருக்காரு. ஆன் மை ஃபர்ஸ்ட் சன் 1616 பப்ளிஷ் ஆகிருக்கு அண்ட் இதை பென் ஜான்சன், ஆக்சுவலி டைட்டில் சொல்கிற மாதிரி அவருடைய ஃபர்ஸ்ட் பையனான பெஞ்சமின், அதாவது 7 வயசில் இறந்துடுறாரு. இந்த பெஞ்சமினோட டெத்தை மோன் பண்ணி ஆன் மை ஃபர்ஸ்ட் சன் அப்படின்ற இந்த எலிஜி எழுதியிருக்காரு. வென் லிகாஸ் லாஸ்ட் இன் த டோரியா ப்ளூம்ட் அப்படின்ற இந்த எலிஜியை 1865 வால்ட் விட்மன் பப்ளிஷ் பண்ணியிருக்கார் அண்ட் இந்த எலிஜி பிரசிடென்ட் ஏப்ரகாம் லிங்கன், அதாவது அமெரிக்கன் பிரசிடென்ட் ஏப்ரகாம் லிங்கனுடைய டெத்தை பற்றி மோன் பண்ணி எழுதியிருக்கார். இன் மெமரி ஆஃப் WB ஈட்ஸ் 1939 பப்ளிஷ் ஆகிருக்கு அண்ட் இதை WH ஆர்டன், டைட்டில் சொல்கிற மாதிரி WB ஈட்ஸோட டெத்துக்கு மெமரியாக இந்த எலிஜியை எழுதியிருக்கார். ரக்பி சாப்பல் 1865 மேத்யூ அர்னால்ட் எழுதியிருக்கார் அண்ட் இதை மேத்யூ அர்னால்ட் அவரோட ஃபாதரோட டெத்துக்காக இந்த எலிஜியை எழுதியிருக்கார். மெமோரியல் வேர்ஸ் 1850 மேத்யூ அர்னால்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கார் அண்ட் இந்த ஒர்க் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்துக்கு டெடிகேட் பண்ணியிருக்கார். வேர்ட்ஸ்வொர்த் கிரேவ் 1890 பப்ளிஷ் ஆகிருக்கு, அதாவது வில்லியம் வாட்சன் 1819 வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்துடைய கிரேவை பற்றி இந்த எலிஜியை எழுதியிருக்காரு. ஹெய்ன்ஸ் கிரேவ் 1867 மேத்யூ அர்னால்டால் பப்ளிஷ் ஆகிருக்கு அண்ட் இந்த ஒர்க் ஹெய்ன்ஸ் கிரேவ் ஜெர்மன் பொயட்டான ஹெயின்ரிச் ஹெயின் அப்படின்றவருடைய டெத்தை பற்றி மேத்யூ அர்னால்ட் எழுதின ஒரு எலிஜி. எலிஜி ரிட்டர்ன் இன் த கண்ட்ரி சர்ச்யார்ட் இது ரொம்ப ஃபேமஸ் எலிஜி அண்ட் இதை 1751 தாமஸ் கிரே பப்ளிஷ் பண்ணியிருக்கார் அண்ட் இந்த ஒர்க் ஸ்பெசிஃபிக்காக யாரோட டெத்தையும் மோன் பண்ணாமல் டெத்தை பற்றி, அதாவது இன்எவிட்டபிலிட்டி ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது யாருமே வந்து டெத்துலேருந்து தப்பிக்க முடியாது, ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே மார்டல் பீயிங்ஸ் அப்படின்ற மெசேஜ் தான் இந்த எலிஜி சொல்லுது. அண்ட் இந்த எலிஜி அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ரிச்சர்ட் வெஸ்டோட இறப்புக்கு அப்புறம் எழுதியிருக்காரு. மெடிடேஷன் அப்பான் டெத் ஆர் தானடாப்சிஸ் அப்படின்ற இந்த ஒர்க் 1817 வில்லியம் கலன் பிரையண்ட் அப்படின்றவரால் பப்ளிஷ் ஆகிருக்கு அண்ட் இந்த ஒர்க்குக்குமே ஸ்பெசிஃபிக்காக யாரோட டெத்தையும் மோன் பண்ணல. ஆக மொத்தத்தில் இது வந்து டெத்தை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மெயின் மெசேஜை ஃபாலோ பண்ணி எழுதப்பட்டது தான் இந்த எலிஜி. ஓ கேப்டன் மை கேப்டன் 1865 WH ஆர்டனால் பப்ளிஷ் ஆகிருக்கு அண்ட் இந்த ஒர்க் பீரியடில் அமெரிக்கன் பிரசிடென்ட்டாக அந்த ஏப்ரகாம் லிங்கனுடைய டெத்தை மோன் பண்ணி எழுதின ஒரு எலிஜி. அண்ட் இன்னைக்கான லாஸ்ட் எலிஜி ஆனஸ் கேட் 1561 ஜோக்கிம் டு பெலே அப்படின்ற ஃப்ரெஞ்ச் ரைட்டரால் எழுதப்பட்டது அண்ட் இந்த ஒர்க் எந்த ஹியூமன் பீயிங்கோட டெத்தை பற்றி இல்லை, ஆனால் அவரோட பெட் கேட்டான பெல்லார்டுடைய டெத்தை பற்றி மோன் பண்ணி எழுதின ஒரு எலிஜி தான் எலிஜி ஆனஸ் கேட்.
ஸோ இன்றைக்கி நாம் யூஜிசி நெட் 2021க்கு ப்ரிப்பேர் பண்ண தேவையான 15 இம்பார்ட்டன்ட் எலிஜிஸை பார்த்து அண்ட் திஸ் இஸ் குவிஸ் டைம். ஒன் ஆஃப் த அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் ஆஃப் இங்கிலீஷ் பாஸ்டாரல் எலிஜி அப்படின்றது ஜான் மில்டனோட லிசிடாஸ். இந்த லிசிடாஸ் அப்படின்ற எலிஜி 1638 ஜான் மில்டன் பப்ளிஷ் பண்ணியிருக்கார். அண்ட் இன்னைக்கான கொஷின், இந்த எலிஜி லிசிடாஸை மில்டன் யாரோட டெத்தை மோன் பண்ணி எழுதியிருக்காரு? ஃபைண்ட் அவுட் whose death the poem Lycidas mourns. அண்ட் உங்களுக்கான ஹிண்ட், இந்த எலிஜியை மில்டன் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதாவது அவரோட காலேஜ் ஃப்ரெண்டோட டெத்துக்காக எழுதியிருக்கார். யார் இந்த காலேஜ் ஃப்ரெண்ட்? ஐடென்டிஃபை பண்ணி உங்களுடைய ஆன்சர்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். குட் பை.